வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, அரைச்சி விட்ட கல்யாண சாம்பார். கல்யாண சாம்பார்னாவே எல்லோருக்குமே பிடிக்கும். அதுவும் அரைச்சி விட்ட சாம்பார்னா கேட்கவா வேணும். சுவை தனி சுவை தாங்க. இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்க பார்க்கலாம். முதல்ல இதை பற்றி சொல்கிறேன். இது பல மாவட்டங்களில் பல வித காய்கள் போட்டு செய்வாங்க. ஆனால் மசாலா மட்டும் எல்லா இடத்துல ஒரே மாதிரி தாங்க இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலாக தான் இருக்கும். இதுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். துவரம்பருப்பு மட்டும் இதுக்கு எடுத்தால் போதும். நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். டைரெக்டாக வேக வச்சா தாங்க எதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்து சாம்பாரெல்லாம் அவ்வளோ ருசியாக இருந்தது. இப்போ குக்கர் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதி சுவை குறைஞ்சிடுச்சு தான். ஏன்னா குக்கரில் நம்ம வேக வைக்கிறோம் இல்லைங்களா. அப்புறம் நாம் தண்ணி ஊற்றியாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வேக வைக்கணும். இதுக்கு சாம்பல் பூசணியும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும் எடுத்துருக்குறேங்க. வறுக்க தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. வரமிளகாய், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், கொத்தமல்லி விதை, மிளகு, சீரகம், இன்னும் ஒன்று இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். நான் சுடு தண்ணி புளியில் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறேன். அப்படி ஊற வச்ச சுடு தண்ணி ஊற்றினா தான் சீக்கிரமாக நமக்கு அதுலேருந்து சாறு எடுக்க முடியும். இப்போ ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் ஒன்றுன்னா வறுக்க போகிறேன். நல்லெண்ணெயில் வறுக்கும் பொழுது நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 1 ஸ்பூன் அளவு, பிறகு 1 ஸ்பூன் சீரகம், சிறிதளவு மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மல்லி 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை ஓரளவு ஒரு கைப்பிடி, 3/4 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். இப்போ நான் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டால் தாங்க ருசியாக இருக்கும். அதுவும் போட்டாச்சு. வரமிளகாய் தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ காரம்னா இதில் ஒரு 15 வரமிளகாய் இருக்குங்க. அத்தனையும் போட்டாச்சுங்க. நம்ம பொடி பண்ணாலும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுட்டு தான் மீதி போட போகிறோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் போட போகிறோம். இப்போ நல்லா வறுத்துக்கணும். வறுத்து இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு 95% அளவு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நல்லா அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு கடாயில் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டாச்சு. வெந்தயம் சிறிதளவு போட்டிருக்கேன். ஏற்கனவே அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கேன். இந்த தாளிப்புக்கு போடும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன். இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்குமே இதை வதக்கலாங்க. நல்லா வதக்கும்போது அதான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்படி இந்த வெங்காயம் எண்ணெயில் வதக்கும் போது தான் நல்லா வாசனை கொடுக்கும் குழம்பு. இப்போ தக்காளி பழம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் போட்டுட்டேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். அது கூடவே கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்தணும். அதாவது காய் போட போகிறோம் இனிமே, அதனால் அதுக்கும் சேர்த்து நான் உப்பு சேர்த்திட்டேன். இது கல்லுப்பு தான். கல்லுப்பை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தான் இதில் நான் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எப்பவுமே கல் உப்பு டேஸ்ட் கொடுக்குங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்போது காய்கள், அதாவது கத்திரிக்காய், சாம்பல் பூசணி, முருங்கைக்காய் அத்தனையும் இதில் சேர்த்திடலாம். சேர்த்து அதோட நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டு அதன் பிறகு இதில் புளி தண்ணி ஊற்றணுங்க. புளி தண்ணியிலே இது வேகணும். எல்லோருமே கடைசியில் தான் புளி தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் இதில் இப்போ தான் ஊற்றணும். இந்த காயில் ஊற்றும்போது தான் இந்த காய் உப்பு, புளி எல்லாமே கிரகிக்கும். நல்லா சுவையாக இருக்குங்க சாப்பிடும்போது. இப்போ மஞ்சத்தூள் கூட போட்டுட்டேன். பருப்புலேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், இதுலேயும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டேன், இதுலேயும் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாங்க. ஏன்னா புளி தண்ணி ஊற்றிருக்கோம். தேவையான நமக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றணும். ஆனால் ரொம்ப தண்ணி மாதிரி சாம்பார் செய்யவே கூடாதுங்க. பாருங்க, வெந்துருச்சான்னு பார்த்தேன். நல்லா வெந்துருச்சு. இப்போது நாம் இதுக்கு பொடி
அரைச்சி வச்ச பொடியை நம்ம இதில் சேர்த்துற வேண்டியது தான். நல்ல காரசாரமாக இருக்கும்னு இல்லைங்க, மைல்டாக இருக்கும். காரம் மைல்டாகவும் இருக்கும், புளி எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இந்த கல்யாண வீட்டு சாம்பார் அதே போல் தான் செஞ்சுருக்கேன். 4 ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேங்க. இன்னும் கூட மிச்சம் இருக்குது, ஆனால் இது போதும். இது 4 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் காரம் வேணும்னு இருந்தால் மட்டும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பருப்பு பாருங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். அது வந்து இதில் சேர்த்த போகிறேன். அதாவது அரைச்சி வச்ச பருப்பு வகைகள் எல்லாமே இதில் கலந்து விட்டுட்டு நான் வேக வச்ச பருப்பு இதில் நான் சேர்த்திட்டேங்க. நல்லா கலந்து விட்டுடலாம், அவ்வளோதாங்க. ஏற்கனவே இந்த பவுடர் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. சும்மா கொஞ்ச நேரம் இந்த பருப்பு கலந்ததுனால அந்த பருப்புக்காக கொஞ்ச நேரம் கொதித்தா போதும். இதில் ரா ஸ்மெல் எதுவுமே இருக்காது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு பத்தலை, அதனால் உப்பு நான் சேர்த்திட்டேன். கடைசியாக ஒரு தடவை சேர்த்தியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம காய்க்காக சேர்த்தணும். எல்லாம் ஒரே தடவை காயில் சேர்த்தும்போது அது வந்து காய்க்கே நிறைய உப்பு பிடிச்சிரும். அதனால் நம்ம பார்த்து 2 தடவை சேர்த்தணும். இப்போ பாருங்கள், அருமையாக இருக்குதுங்க கல்யாண வீட்டு சாம்பார். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கொத்தமல்லி தலையும் தூவிட்டேன். ஆவணி மாதம் வருது இல்லைங்களா, இனிமேல் கல்யாண இது தான் நமக்கெல்லாம் கிடைக்கும். அதாவது பத்திரிக்கை எடுத்துகிட்டு எல்லாருமே வருவாங்க வீட்டுக்கு. கல்யாண சாப்பாடு சாப்பிடும்போது இந்த மாதிரி சாம்பார் தாங்க இருக்கும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபீஸ் நீங்கள் செய்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.